சென்னை அணியுடனான தோல்வி. முதல் இடத்திலிருந்து இரண்டாவது இடத்திற்கு பின்தங்கியது கொல்கத்தா அணி. கொல்கத்தாவின் முக்கிய ஆட்டக்காரர்கள் ஆமை வேகத்தில் பேட்டிங் செய்ததால் கொல்கத்தா அணியின் ஸ்கோர் உயரவில்லை என்பது உண்மை. சென்னை அணியுடனான தோல்வியை தொடர்ந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் முதலிடத்தில் இருந்த கொல்கத்தா அணி இரண்டாம் இடத்திற்கு பின்தங்கியது. கொல்கத்தா அணியின் பேட்ஸ்மேன்களின் மோசமான ஆட்டமே தோல்விக்கு முக்கிய காரணமாக விமர்சிக்கப்படுகிறது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற சென்னை மற்றும் கொல்கத்தா அணிகளுக்கு இடையான போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. இதையடுத்து பேட்டிங்கை தொடர்ந்த கொல்கத்தா அணி முதல் பந்திலேயே முதல் விக்கெட்டை இழந்து தடுமாறியது. முக்கியமான பேட்ஸ்மேன்கள் ஆமை வேகத்தில் பேட்டிங் செய்ததால் கொல்கத்தா அணியின் ஸ்கோர் உயரவில்லை. 20 ஓவர்களின் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்த கொல்கத்தா அணி 137 ரன்களை மட்டுமே எடுக்க முடிந்தது. 138 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்கை நோக்கிய விளையாடிய சென்னை அணி 17.4 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 141 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இந்த தோல்வியை தொடர்ந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி புள்ளிகளின் பட்டியலில் முதல் இடத்தில் இருந்த கொல்கத்தா அணி இரண்டாம் இடத்திற்கு பின்தங்கியுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் சிஎஸ்கே அணி ஒரு இடம் முன்னேறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.